ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. திருஷ்டி திதி சம்ஹாரம் என முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் சபையின் முக்கன் பொறியினால் அவதரித்து துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன சம்ஹாரத்தின் பொருட்டு ஆறு முகத்தின் ஞான சித்தி அமைய பெற்ற வேலைதத்தை கரத்தில் தாங்கி கந்தமான வெப்பை அடைந்து நவவீரர்களுடன் திருவிழாவில் செய்து பிரம்மனை சிறையிட்டு ஈஸ்வரனுக்கு உபதேசம் செய்து சூர 10 சூரர்களை கொன்று தேவர்களை தீயத்துடைத்து தேவ சேனாதிபதி என்ன பட்டம் பெற்று தெய்வனையை மணந்து இக்காலத்தின் நாயகனாக திரு கழுகாசலத்தில் கண்மையில் வாகனம் மீது அமைந்து கொண்டிருக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி ஆதி பகவான் முதலென்றே உணரவை தாய் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே இரண்டவன் செய்கின்றேன் குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்று உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்று உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈண்டவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈண்டவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மெய் எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மெய் எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் மாதிருந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றந்தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றந்தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் நாரத மகரிஷி ஒருவர் தெரிகிறது கவனிப்போம். இன்னொரு மாதிரி இருக்குப்பா. மதி போது மணி கடை நாதன் அருளிய குமரேசா பாது கனிமொழி மாது புறமகள் பாது பருடைய மணவாளா சாகம் முறையருள் காத முறையருள் மாய நிறுதிரு மருகோனே காலம் என்னை அணுகாமல் உணரிரு காலில் வழிபட அருள் வாயே. கடம்பா கார்த்திகையா சாமிநாதா தாங்களை கண்டதில் அடியனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி முருகா. நாரதரே தாங்கள் ஒரு நல்வரவாகட்டும். இசை மீது
இனிதான சுரம் காண இசை மேதையே சுரம் ஞான இசை மேதையே என்னதான் உயர்வான தவயோகியே இனிதான சுரம் காண இசை மேதையே மனித விமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனித விமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனித விமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்போல வர வேண்டும் தவயோகியே மதிப்போல வர வேண்டும் தவயோகியே இனிதான இனிதான சுரம் காண இசைவேதையே அகங்காரரின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே அரண்மாலய சுரர் மானிடர் அனைவரும் நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே அரண்மாலய சுரர் மானிடர் அனைவரும் நல்லவரே நீரும் எங்கெங்கு சென்றி நேராயதெல்லாம் கண்டி நீரும் எங்கெங்கு சென்று நேராயதெல்லாம் கண்டி நிகழ்ந்தது எனக்கென்று உரைத்திடுவி நிகழ்ந்தது எனக்கென்று உரைத்திடுவி இனிதான சுரம் ஞான இசை மேத வருக வருக தவஞான முனியவர்க தத்துவ மேதையவர்க இசைக்கான வல்லுநர்வர்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களை இன்று காணும் பாக்கியம் கிடைத்தது மகரிஷி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மகரிஷி தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் விரும்பத்தையும் தாங்கள் வருகையில் ஏதாவது விசேஷம் இருக்க வேண்டும் அல்லவா முருகா திரிலோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு ககன மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கதிர் முதிர்ந்திருக்கும் திணைச்சோளமத்தியில் தாங்களுக்காக கனியை கண்டேன். கண்டவுடனே சாமிநாதனுக்கு அர்ப்பணம் என்று தாங்களை நாடி வந்துவிட்டேன் ஐயா முருகா. நாரதரே முருகா, முன்னியவர் காலத்தில் எனது அண்ணன் அன்னை தந்தை இவருடன் அமைந்திருந்த பொழுது ஒரு கனி கொண்டது அல்லவா, அக்கனியில் எமக்கு என தமிழருக்கு போட்டி ஏற்பட்டு அந்த போட்டியில் நான் எதிர்பார்ப்பு தோல்வி கண்டு உடனே அன்னை தந்தை தமையன் இவர்கள் பிரிந்து போனதா, அக்கனியால் கோவணம் கட்டிதான் போனது தெரியாது தாங்களுக்கு. ஆமாம், இப்படி இலக்கிய ஆளான என்னிடத்தில் மீண்டும் வந்து கனி என்று சொன்னவுடன் சற்று வருத்தமாக இருக்கின்றனர். என்ன முருகா வருத்தம்? கலகப்பிரிய நான், சரி கனிப்பிரியர் தாங்கள். சரி, கலகம் என்றால் எனக்கு விருப்பம் உண்டு, உங்களுக்கு கலகம் என்ற விருப்பம் உண்டு. கனி என்றால் உங்களுக்கு விருப்பம் உண்டு. சரி, அப்ப விருப்பமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? நாரதரே, நான் என்ன சொன்னேன் கவனிச்சீர்களா? சொல்லுங்கள் முருகா. ஏற்கனவே ஒரு கனியால் மிஞ்சியது கோவண துணி. ஓஹோ, அதனால் இந்த கனியினால் கோவணமும் பறி போயிருமோ முருகா? அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, பழுதானாலும் ஆனது போனதுதானா? ஆமா. சரி மாப்பிள்ள, சென்று வரட்டுங்களா முருகா? ஏன்னா அது பறி வச்சுனா அன்னைக்கு 5 வயசுல அரியா பருவத்துல பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. இப்ப அதுவும் பறி வச்சு என்ன செய்வாங்க? கல்ல கொண்டு எறிவாங்க. இறைவனுக்கும் ஒன்றுதான், மனிதனுக்கும் ஒன்றுதான். சரி,
அது எப்பொழுது எது எது பழுதாக வேண்டுமோ அது அப்பொழுது பழுதாகிவிடும். சரி மாப்பிள்ள. ஆமாம். ஏன்னா மங்கைக்கு ஏழு வகை பருவம். சரி. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர், இளம்பெண். அதே போல ஆண்களுக்கும் 7 வகை பருவம். பசி, பிணி, தாகம், நரை, திரை, மூப்பு, சாக்காடு. சரி. இது 7ம் பழுதாகிறது. அதுபோல முருகா இந்த கனியும் ஒரு காலத்துல பழுதானாத்தான் அந்த கனிக்கு சிறப்பு. அப்படிங்களா? இந்த கோவணம் பழுதாகவில்லை என்றால் கனிக்கு சிறப்பு இல்லை முருகா. மாப்பிள்ள முருகா நீங்க பெரிய ஆளு. 7-14 போகக்கூடிய ஆளு. உங்களை விட சாதாரணமான ஆளா? முருகா உங்களை விடவா? இல்ல மாப்பிள்ள, நான் பெரிய ஆளு. இல்ல நீங்க பெரிய ஆளு. சாதாரணமான ஆளா நீங்க? அது இல்ல, உண்மைதான். சரி, கடையின் பெருமை குறுகள் கேட்கலாம். மாங்கனிக்கும் தேன்கதலி வன்கணிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா நான் கணிந்தேன் அட்டியில் அக்கனியை கொய்தாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா முருகா முருகா. நான் கனிந்தேன் அக்கனியை கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா முருகா. நாரதரை, மாங்கனிக்கும் தேன்கதிலே வங்கனிக்கும் வேலி நிற்கும். ஆஹா, அற்புதமான கனி. அக்கனி நான் தான் கொண்டு வரணுமா? ஆமா முருகா. அப்படியா? சாக்கியமென்னா முனியே ஐம்புலங்களுக்கும் சுவை தரும் என்றால் ஆமா முருகா. பச்சிகள் கண்டா பச்சிகள் கண்டா எல்லாரும் அதை பற்றி சிறிதாதோ சொல்வி பட்சிகளுக்கு எட்டாது. பட்சிகள் கெட்ட உயரத்தில் இருக்கிறது. பட்சி சரி, கண்மம், ஆணவம், சரி, மாயை. இந்த மும்மல பட்சியும் எட்டாத ஒரே கனி எது என்றால் அது கனி அல்ல. சரி, அதுதான் கன்னிப்பெண். கன்னிப்பெண் ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது, பாதியில் இருக்கின்றது. அப்படிங்களா? அதை பாதியில் இருக்கக்கூடிய கனியை நீங்கள் மீதமில்லாமல் செஞ்சு முடிக்கணும். கல்யாணம் மீதமெல்லாம் செஞ்சு முடிக்கணும். ஆமா, குறை இருக்கக்கூடாது முருகா. எதை மாப்பிள்ளை செய்ய சொல்றீங்க? கல்யாணம்.
அதான் மாப்பிள்ளையே, அந்த ஒரு இடம் நீங்க வைக்கிறீங்க, விஷயம் இல்லாம விவரம் இல்லாம வைக்க மாட்டீங்க. மச்சனை வச்சா தானே உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க மச்சனை வச்சுட்டு அந்த அதுக்கப்புறமா மச்சனை சொல்லுங்க. ஆமா முருகா, முருகா, ஆமா முருகாவா, முருகா. இப்ப நீங்க வைப்பீங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். முருகா, எப்பொழுதுமே ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு முன்பு பெரியவர்கள் போய் பிள்ளை நல்ல பிள்ளையா, அழகான பிள்ளையா, ஒழுக்கமான பிள்ளையா, குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று தெரிந்து கொண்டு பூவை வைப்பார்கள். அதற்கு பிறகு பரிசம் போடுவார்கள். அதற்கு பிறகு அல்லவா திருமணம். மூத்தவர்கள் உங்கள்ட்ட விஷயம் இருக்குது, கிளப்பத்தான் கிளம்போம். அதுக்கு தான் மாப்பிள்ள உங்களை கிளப்புறது. சரி, அப்படி சென்று ஆதியில் கொடுத்த வாக்கு வள்ளி அல்லவா? ஆமா, சுந்தரவள்ளிக்கு வாக்கு கொடுத்தீர்களே. ஆமா, சாமிநாதன் இப்படி மறக்கலாமா? மறக்கலாம் மாப்பிள்ள, சென்று வரட்டுங்களா? இப்படி போக கூடாது முருகா. அப்புறம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு வாங்க. நாராயணம் வேட மாறி போக வேண்டும். ஓ, வேட மாறி. அவங்களுக்குள்ள ஆச்சாரப்படி மான் வேட்டையாடு வேறுவன் சென்று மாதை கவர்ந்து அவளை மலர்ந்து தாங்களுக்கு காட்சி நிச்சயமா சென்று வரட்டுங்களா? பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும். அப்படியே வாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு வாழைப்பழம் தர்றேன். அண்ணா, நான் வாழ்வதற்கு எதற்காக பழம்? ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு நான் கொடுத்திருக்கிறேன் பழம். இல்ல மாப்பிள்ள, நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஒரு பழத்துக்கு இரு கனி கொண்டு வந்திருக்கீங்க. சரி, வீட்டுக்கு வர்ற ஒரு விசேஷம் வைக்கிறாங்க, என்ன செய்வாங்க? பழம் காய் வைப்பாங்கல்ல. ஆமா, அதனால உங்களுக்கு மனம் கூடாம இருக்க வாழைப்பழம் கொடுக்குறேன். பாருங்க, எங்க எத்தனை மரங்கள் இருந்தாலும் இந்த வாழை மரத்தை பாருங்க, திருவிழா தேர் திருவிழா எதுக்கு வைக்கிறாங்க? இந்த வாழைன்னு சொல்லக்கூடியது வந்து விதையில்லா வித்து. அதனாலதான் உங்களுக்கு வாழைப்பழம் தர்றேன். அடியில வித்து இருக்கு முருகா. எதுல மாப்பிள்ள? வாழை அடியில பாருங்க. அடியிலையா? அடியில கட்டதான் மாப்பிள்ள இருக்கு வித்து. அதுதான் முருகா ஒரு தெரியல. அது மாதிரி இந்த நீங்க அடியில கொஞ்சம் பார்க்கணும். இல்ல மாப்பிள்ள, ஏன்னா ஐயா பாத்துக்க மாப்பிள்ள, முருகா எதுவுமே நடந்து போகின்ற பொழுது பள்ளமேடு பார்த்து போக மாட்டோம் அல்லவா? கண்டிப்பா. அது போல அந்த பெண்ணை பார்க்க போகின்ற பொழுது மேடு எது பள்ளம் எது என்று பார்த்து அதை பார்த்து செல்வேன் மாப்பிள்ள. செல்ல வேணும் முருகா. போயிட்டு வரலாம். காரியா கேடு. ஆமா, சென்று வரீங்களா? சென்று வர. தென்றலோடு உடன் பிறந்தாய் செந்தமிழ் பெண்ணாய், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாய். தென்றலோடு உடன் பிறந்தாய் செந்தமிழ் பெண்ணாய், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாய். தஞ்சையிலே குடி புகுந்து மங்களம் தந்தாய், தஞ்சையிலே குடி புகுந்து மங்களம் தந்தாய். தரணியெல்லாம் புகழ் பரப்பத்தாய் என வந்தாய், தமிழ்தாய் என வந்தாய். மணிமுடியில் தொல்காப்பியம் வீட்டிற்கும், மலரடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும். அணிமுத்து மாலையெட்டு தொகையாகும், அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், திருக்குறளாகும். மணிமுறையில் தொல்காப்பியம் வீட்டிருக்கும், மணிமுறையில் தொல்காப்பியம் வீட்டிருக்கும். மலரடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும், அணிமுத்து மாலையெட்டு தொகையாகும், அணிமுத்து மாலையெட்டு தொகையாகும். அவன் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், திருக்குறளாகும். புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள், அதை மங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம். புலவரெல்லாம் இயற்றி வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள். கலவரெல்லாம் இயற்றி வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள். தலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே தலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே தலைதாட்டி சிறந்தாட்டி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம். தமிழ் தாயை வணங்கிவிட்டு என்னுடைய நிகழ்ச்சியை இதுவரை கண்டுகளித்து அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 கிடந்த
நல்லா இருக்கு. எரிகிறது இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என்னேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்னேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என்னேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்னேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ
மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது